இந்த ஸ்டோரி 1984ல கர்நாடகால இருக்க ஒரு சின்ன டவுன்ல நடந்தது. அந்த ஊரு பல நாளாவே ஒரே பரபரப்பா இருந்திருக்கு. மக்கள் எல்லாரும் பயத்துல இருந்திருக்காங்க. டெய்லி ராத்திரி அந்த ஊர்ல யாராவது ஒரு ஆண் வீட்ல இருந்து திடீர்னு காணாம போயிட்டே இருந்திருக்காங்க. இந்த நியூஸ கேட்ட வெங்கட்ங்கிற ஒரு ரிப்போர்ட்டர் என்ன நடக்குதுன்னு இன்வெஸ்டிகேட் பண்ண அந்த ஊருக்கு போயிருக்காரு. அவர் அங்க போறப்போ சாயங்காலம் ஒரு 6 மணி இருக்கும். ஆனா அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ரொம்ப வேகமா கடைகளை எல்லாம் அடைச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்திருக்காங்க. வெங்கட் ஒரு விஷயத்த நோட் பண்ணிருக்காரு. எல்லா வீட்டு வாசல்லையும் கன்னடத்துல நாளே பான்னு எழுதி இருந்திருக்கு. அப்படின்னா நாளைக்கு வான்னு அர்த்தம். அங்க இருந்த ஒரு பூசாரிய நிறுத்தி இங்க என்ன நடக்குதுன்னு வெங்கட் கேட்டு இருக்காரு. அந்த பூசாரி என்ன சொன்னாருன்னா, ஒரு சிவப்பு சேலை கட்டின பேய் ஒண்ணு அந்த ஊர்ல சுத்திட்டு இருக்குன்னு சொல்லிருக்காரு. அந்த பேயை தினமும் ராத்திரி வீட்டு வாசல்ல வந்து சத்தமா கதவை தட்டுமா. வீட்டுக்குள்ள இருக்க ஆணோட பேரை சொல்லி கூப்பிடுமா. எந்த ஆம்பளையும் அந்த ஸ்வீட்டான வாய்ஸ இக்னோர் பண்ணவே முடியாதாம். தன்னை அறியாமலே கதவை திறந்துருவாங்களாம். கதவை திறந்ததும் அந்த பேயி அவங்கள வசியம் பண்ணி தூரமா கூட்டிட்டு போய் கொன்றுவான்னு வெங்கட் கிட்ட அந்த பூசாரி சொல்லிருக்காரு. அதனாலதான் மக்கள் தப்பிக்கிறதுக்காக வீட்டுக்கு வெளியே நாளை பாணி எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அத பார்த்த அந்த பேயி இன்னைக்கு வேணா நாளைக்கு வரலான்னு நினைச்சிட்டு போயிடுமா. டெய்லி இது ஒரு வழக்கமாவே இருந்திருக்கு. இங்க கேட்ட இந்த விஷயத்த வச்சு வெங்கட்க்கு நியூஸ் பேப்பர்ல எழுத ஒரு நல்ல ஸ்டோரி கிடைச்சிருக்கு. ஆனா அவர் கிளம்பும் போது கொஞ்சம் தூரம் போனதுமே அவரோட ஸ்கூட்டர் பஞ்சர் ஆகிருக்கு. நல்லா இருட்டிடுச்சு. ரோட்ல யாருமே இல்ல. எல்லாருமே வீட்டுக்குள்ளார சேஃபா போயிட்டாங்க. சடனா வெங்கட்க்கு முன்னாடி யாரோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். பயத்துல அவர் வேகமா ஸ்கூட்டரை தள்ளிட்டு முன்னாடி போயிருக்காரு. அப்ப யாரோ ஒரு ஸ்வீட் வாய்ஸ்ல அவரோட பேரை கூப்பிட்டு இருக்காங்க. வெங்கட், வெங்கட் அப்படின்னு. ஸ்கூட்டரோட மிரர்ல பார்த்ததும் வெங்கட்க்கு ரத்தமே உறைஞ்சு போயிருச்சு. ஸ்கூட்டரை அங்கேயே விட்டுட்டு உயிரை காப்பாத்த பயங்கர வேகமா ஓடி இருக்காரு. அங்க கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன வீட்டுக்குள்ளார போய் லாக் பண்ணிக்கிட்டாரு. யாரோ வெளிய கதவை பயங்கரமா தட்டி இருக்காங்க. ஸ்ட்ரேஞ்சான நிறைய வாய்ஸஸ் எல்லாம் வெங்கட்க்கு கேட்டிருக்கு. அதை கேட்டதும் வெங்கட் பயத்துல நடுங்க ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாமே சைலண்ட் ஆனதும் தைரியத்தை வர வச்சுட்டு கதவை திறந்து பார்த்திருக்காரு. ஆனா அங்க யாருமே இல்ல. பட் சடனா அடுத்த நாள் காலையில வெங்கட் அந்த வீட்டுக்குள்ளார அன்கான்சியஸா கிடந்திருக்காரு. அந்த ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு சுத்தமாவே ஞாபகம் இல்ல. ஊர்ல இருக்க மக்கள் எல்லாம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, அவர் அந்த ஊரோட ஆள் இல்ல, அதனால உயிர் பிழைச்சிட்டாருன்னு அவங்களுக்குள்ளாரே பேசிட்டு இருந்திருக்காங்க. பல மாசம் கழிச்சு அந்த பேயோட தொல்லை இல்லாம போயிருக்கு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த ஊர் மக்கள் வீட்டு வாசல்ல நாளே பான்னு எழுதி வச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த உண்மை கதையை பேஸ் பண்ணி தான் ஸ்திரீங்கிற ஹிந்தி மூவி எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஹாரர் ஸ்டோரிஸ் கேட்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.